வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு சைபர்னஸ் அண்ட் சைபர் இன்ஃபோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் அபவுட் பேஜ் ஆர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஃப்ரீ ஏர்னிங் டைப் தான். அண்ட் தென் இது வந்துட்டு லாங் டேர்ம் கான்செப்டும் கூட. அண்ட் தென் இது வந்துட்டு ஒரு சில சினாரியோஸில் ஒர்க் ஆகும், ஒரு சில சினாரியோஸில் ஒர்க் ஆகாது. ஸோ அது மட்டும் பார்த்துக்கணும், ஓகேங்களா? ஸோ தென் நான் வந்துட்டு இதில் பேமெண்ட் இன்னும் வெரிஃபை பண்ணல. ஸோ தென் வெரிஃபை பண்ணேன் அப்படின்னா நான் வந்துட்டு டெலிகிராமில் இதை பற்றின அப்டேட் விடுவேன், ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணி அந்த அப்டேட்டை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்க்க போகிற வெப்சைட்டுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட மொபைல் நம்பர், ஓடிபி, பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு போட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜாயின் பண்ணி உள்ள வந்தோம் அப்படின்னா நமக்கு ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? இதில் வந்துட்டு இந்த மாதிரி ஆஃபர்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும். பைன்னு சொல்லிட்டு 400 போட்டோம் அப்படின்னா நமக்கு ஹவர்லி பார்த்திங்கன்னா 4 ரூபா 50 பைசா அப்படின்ற மாதிரி ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பெர் டே இன்கம் பார்த்திங்கன்னா 108 ரூபா சம்திங் பார்த்திங்கன்னா வருது. அதே இது வந்துட்டு பேக்கேஜஸ் பை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு பை பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு இஷ்டப்பட்டால் பை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? தென் இதில் டெய்லி செக்இன் இருக்கும். டெய்லி செக்இனில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு டெய்லி 10 ருபீஸ் அப்படின்ற மாதிரி வந்துடுது, ஓகேங்களா? அதே இதில் டெய்லி செக்இன் பண்ணுறதுக்கு செக்இன் கோட் கொடுப்பாங்க. இந்த கோட் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஜாயின் டெலிகிராம்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கோடை வந்துட்டு காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிவிட்டு அங்கே கொண்டு போய் பேஸ்ட் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த சைன்இன் ஆப்ஷன் வந்துட்டு எனபிள் ஆகிடும். ஸோ இப்போ ரிசீவ் கொடுத்தாச்சு, சைன்இன் சக்ஸஸ், ஓகேங்களா? ஸோ இதில் 10 ரூபா வந்துடுதா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெஃபரலில் நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதுக்கு டீமில் வந்துட்டு இங்கே பார்த்திங்கன்னா ரெஃபரல் போவோம், ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 26 ரூபா இருக்குது, போனஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஷேர் ஆப்ஷன் போய்ட்டு இங்கே காப்பி லிங்க் கொடுத்து லிங்க்கை காப்பி பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்க வந்துட்டு ஜாயின் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி ரிவார்ட்ஸ் வரும். ஸோ எப்படி வருது அப்படின்றத பார்த்தலாம். ஸோ இதை பார்த்திங்கன்னா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரிவார்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 பேர், அதாவது 3 பேரை இன்வைட் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு அந்த 400 பேக்கேஜ் போடுறாங்க அப்படின்னா நமக்கு 100 ரூபா அப்படின்றது பெர் பர்சனுக்கு அப்படின்ற மாதிரி வரும், ஓகேங்களா? அதே இதில் டெய்லி செக்கினும் இருக்குது. மினிமம் வித்ரா அப்படிங்கும்போது நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள். ஸோ இங்கே மினிமம் வித்ராவல் அப்படின்றது வெயிட் பண்ணுங்கள், படித்து சொல்கிறேன், ஓகே? கமிஷன் டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. அதே நம்ம மினிமம் வித்ராவல் அப்படின்றது இங்கே கொடுக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிட்டு நம்ம மினிமம் வித்ரா அப்படின்றது ரீச் ஆன உடனே வித்ரா எடுத்துக்கலாம், ஓகேங்களா? அந்த இதில் ப்ரோ நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டுமான்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கஸ்டமர் கேருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அங்கே கான்டாக்ட் பண்ணி அவங்க வந்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது மினிமம் ஒரு 400 பண்ணுறதுன்னா அந்த ரீசார்ஜ் அப்படின்ற ஆப்ஷன் அழுத்திட்டு 400 பார்த்தீங்கன்னா இங்கே என்ட்ரு பண்ணிக்கணும். என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குயிக் ரீசார்ஜ்னு கொடுத்துட்டு பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த கோடை வந்துட்டு ஸ்கேன் பண்ணியோ ஆர்எல்ஸ் இந்த கோடை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கோங்க. பே பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே வந்துட்டு யூடிஆர் நம்பரு என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேலன்ஸ் அப்படின்றது ஆட் ஆயிரும். நான் இப்போ செக்இன் பண்ணேன். அண்ட் எனக்கு போனஸ் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு அமௌண்ட் வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு டிவைஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவர்லி ப்ராஃபிட்டு, டெய்லி ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி, ஓகேங்களா? 1500 ஒருத்தரில் டிவைஸ் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நமக்கு டெய்லி இன்கம் அப்படின்றது ஆட் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு 100 ரூபா ரீசார்ஜ் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி ரிவார்டு வரும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்காங்க. அடுத்து மை வந்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே வந்துட்டு மை பில் அந்த மாதிரி பேலன்ஸ் இந்த மாதிரி பேசிக்கான டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. இந்த வந்துட்டு நீங்கள் ஆப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெட்டர் பார்த்திங்கன்னா கோ வித் வெப்சைட் வெர்ஷன், ஓகேங்களா? ஸோ ஆப்பாக போனீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஏதோ ஹேக்கிங்கோ இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கும். ஸோ மால்வேர் இன்ஜெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும். அதனால் பார்த்து இருந்துக்கோங்க. ஸோ எந்த ஆப்பு ஏர்னிங் ஆப் வந்தாலுமே அது பார்த்திங்கன்னா ஆப்பாக மட்டுமே யூஸ் பண்ண வேண்டாம், நீங்களோட வெப்சைட்டை யூஸ் பண்ணாலே போதும். ஆப்பாக எப்போ யூஸ் பண்ணலான்னா நீங்கள் வந்துட்டு ஆப்பாக தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரெக்கமெண்டேஷன் இருக்கும்போது அது யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதில் இருக்கிற பெர்மிஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டினை பண்ணி வைங்க. ஸோ எல்லாமே அளவு கொடுத்து வச்சிங்க அப்படின்னா ஸோ சம்டைம்ஸில் உங்களோட டீட்டெயில்ஸை ஹேக் பண்ணக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஃப்ரீ ஏர்னிங் தான். நமக்கு 1500 ருபீஸ்க்கான ப்ராடக்ட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு எதுனா பேக்கேஜ் போட்டு ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு ரொம்ப நாள் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் யூஸ் பண்ணால் அந்த கஸ்டமர் சர்வீஸை கேட்டுட்டு மட்டும் யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா?